சோ வெல்கம் மாமே. அடே மார்வல், முதுகுல குத்திட்டல்ல, நீ இப்படி பண்ணுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா மார்வல். ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டல்ல. அதனால மார்வல் மகளே, ரீசெண்டா நம்ம மார்வல் இருக்கான்ல, இது முழுசா அவன் மேல குறையா சொல்ல முடியாது. இந்த டிஸ்னி இருக்காப்ல மார்வலோட பேரண்ட் கம்பெனி. டிஸ்னி என்ன சொன்னாலும் அது மார்வல் மறுக்காம செய்யணும். டிஸ்னி நிலனா நிக்கணும், உட்காரணும், இது எல்லாத்தையுமே மார்வல் தவறாம செய்யணும். அப்படி டிஸ்னி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்னி ப்ராஜெக்ட்ஸோட சேர்த்து அதுல முக்கியமான மார்வல் ப்ராஜெக்ட்ஸுக்குமான அந்த கேலண்டரை ரிலீஸ் பண்ணிருந்தானுங்க. அதுல ஆரம்பிச்ச நல்ல விஷயம் தான் இப்போ சோகமான விஷயமா முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் கேட்டீங்கன்னா, அந்த கேலண்டர்ல இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு இடையில ஒரு கோட் இருக்குல்ல, அந்த கேப்ல ஒரு மார்வல் மூவி வர வேண்டியதுங்க. மார்வலோட ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட். அதுவும் மார்வல் அந்த மூவியை சரியா சம்மர்ல பிளேஸ் பண்ணிருந்தானுங்க. பக்காவான டைமுங்க. பக்காவான டைம். படம் மட்டும் வந்துருந்துச்சுன்னா அள்ளி இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் தான் மார்வல் கேன்சல் பண்ணிருக்கானுங்க. ரைட், அது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்? இதனால மார்வல் அதை கேன்சல் பண்ணானுங்க. அதை கேன்சல் பண்ணிட்டு மார்வல் அதுக்கு பதிலா என்ன பிளான் வச்சிருக்கானுங்க? இது கூடவே மார்வல் இப்படி கேன்சல் பண்ணது ஒரு நல்ல ஐடியாவா இல்ல மண்ணை போட்டு மூடுற அளவுக்கு ஒரு மொக்கையான ஐடியாவா அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். பேசுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குங்க. சோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கீழ தான் இருக்க அந்த லைக் பட்டன், சோ லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் யூடியூப்லயே இருக்கும். சோ அந்த ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோக்கு அள்ளி தட்டி விட்டுருங்க. ரைட்டுங்க, அப்போ ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ரைட்டுங்க, இப்போ கேன்சல் செய்யப்பட்ட அந்த ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அது எனக்குமே தெரியாது. ஏன் மார்வல்கே அது தெரியாதுன்னு சொல்லணும். ஆனா அந்த மூவியை பத்தின எக்கச்சக்கமான ரூமர்ஸ் தொடர்ந்து வெடிச்சு கிளம்பிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது சீக்ரெட் வார்ஸே 2 பார்ட்டா பிரிச்சு பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு சில ஷாங்ஷி, பிளேடு, இந்த பிளாக் பேந்தர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3லாம் எக்கச்சக்கமான ரூமர்ஸ் அந்த டைம்ல கிளம்பி இருந்துச்சுங்க. ஆனா மார்வல் அப்படி சொல்லிட்டு இருந்தா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். அடே மார்வல், ஏமாத்திட்டீங்கல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு ஹைப் பண்ற மாதிரியான அது ஒரு டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் வார்ஸ்க்கும் இடையில வர மூவி, அது கண்டிப்பா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதிக அளவு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தான்னு தான் சொல்லணும். ஆனா மார்வல் செவட்லயே ஒண்ணு கொடுத்து அதெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது, ஒழுங்கா டூம்ஸ்டே பார்த்துட்டு அதே ஹைப்ல இருந்துட்டு அப்புறம் வந்து சீக்ரெட் வார்ஸை பாத்துக்க, அதுக்கு இடையில எல்லாம் உனக்கு எந்த மூவியும் இல்ல அப்படின்ற மாதிரி இப்ப பயங்கரமான ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோ உங்கள நிறைய பேர் நினைக்கலாம், ப்ரோ நீ இந்த மாதிரி எல்லாம் லீக்ஸ் இந்த எக்ஸ்ல வர விஷயங்களை தானே மொத்தமா கண்டென்ட்டா போடுவேன், அது மாதிரி இதுவும் ஒரு ரூமரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க. இதுவுமே ஒரு கன்ஃபார்மான விஷயம் தான். ரைட்டுங்க, முடிஞ்சு போனதை பத்தி பேசி எந்த வேலையும் இல்ல. கேன்சல் பண்ணது தான். அது என்ன ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கிறத விட அது எதுக்கு கேன்சல் ஆச்சு அப்படின்றத பாத்துருவோம். இந்த விஷயம் நமக்கு யார்கிட்ட இருந்து தெரிய வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த வெரைட்டின்றது ஒரு நியூஸ் சேனல். சோ இவங்களோட ஹெட்டிங் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த சிம்சன்ஸ் செப்டம்பர் 2027 இந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ரீசெண்டா தெரிய வந்துருந்துச்சுங்க. இந்த டேட் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் மார்வலும் இதே டேட்டை லாக் பண்ணி அந்த அன்டைட்டில் ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணிருந்தானுங்க. ஆனா அந்த மார்வல் லாக் பண்ணது நம்ம டிஸ்னி. அவன் தான்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மார்வல் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆச்சுல, அதை பத்தி கெவின் ஃபெய்கே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வர இந்த சிம்சன்ஸை பத்தி கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கார்ட்டூனா இல்ல மூவியா டிவி சீரிஸா அப்படின்றது எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. பாக்குறது கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கு. சோ கார்ட்டூனே வச்சுப்போமே. இவனுங்க கார்ட்டூன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், எதிர்காலத்துல நடக்க போற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே கணிச்சு கார்ட்டூன்ஸா போட்டு காமிப்பானுங்க. அன்றே கணித்தார்னு ஒரு வேர்டு இருக்கும்ல, அது சிம்சன்ஸுக்கும் நம்ம தமிழ் சினிமால சூர்யாவுக்கும் தான் பொருந்தும். ரைட் ப்ரோ, இந்த சிம்சன்ஸ் மூவி ரிலீஸ் ஆனா என்ன, மார்வல் மூவி ரிலீஸ் ஆகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த சிம்சன்ஸையும் நம்ம டிஸ்னி தான் ரிலீஸ் பண்றான். சோ டிஸ்னி அனௌன்ஸ் பண்ணால அந்த கேலண்டர், அதுல இருந்து அந்த மார்வல் மூவியை மொத்தமா தூக்கிட்டு அதுக்கு பதிலா தான் இந்த ஒரு சிம்சன்ஸ் மூவியை ரிலீஸ் பண்றான். இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் இதுக்கு நடுவுல இருக்க இந்த ஒரு கேப்ல நீங்க டிஸ்னி அண்ட் மார்வல் இது சம்பந்தப்பட்ட காமிக் சம்பந்தமான மூவிஸ் எல்லாம் சத்தியமா எதிர்பார்க்க கூடாது, ஏன்னா அதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி ரீசெண்டா இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்திருக்குங்க. சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கல. நான் அதிகமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 இன்கஷன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்ற டைட்டில் தான் ஒரு மூவி எதிர்பார்த்தேன். இப்போ ரீசெண்டா கூட 4 நாளைக்கு முன்னாடிங்க இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து டிஸ்னி அனௌன்ஸ் பண்ண இந்த ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் இது இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரீசெண்டா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருந்துச்சு. சோ அது கூட ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். ஆனா அதுக்குள்ள படுபாவிக இப்படிப்பட்ட ஒரு குண்டை தலையில தூக்கி போட்டானுங்க. ரேட் மொத்தமா முடிச்சு விட்டானுங்கல்ல. ஆனா அந்த அன்டைட்டில் ப்ராஜெக்ட்டுக்கான ஹைப்ன்றது நிறைய எம்சியூ ஃபேன்ஸ்க்கு இடையில அதிகமாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச கிளப்பு இல்லைங்க, இந்த இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ் எல்லாம் கிளப்பி ஏத்தி விட்டானுங்க மொத்தமா. அதுல நிறைய பேர் ஆணித்தரமா சொன்னது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 இன்கஷன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்ற டைட்டில்ல இந்த மூவியை நம்ம எதிர்பார்க்கலாம். இது கூடவே ஷாங்ஷி, பிளாக் பேந்தர் 3ன்னு ஒரு மூவிஸ்க்குமான அந்த பிளாட்டே ஒட்டுமொத்தமா ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ரூமர்ஸ் அந்த டைம்ல கிளம்பி இருந்துச்சு. ரைட் ப்ரோ, அதெல்லாம் விடு. மார்வல் இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இதுக்கு எக்கச்சக்கமான ரீசன்கள் சொல்லப்படுது. இதுல முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா, அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த மூவிக்கு ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அந்த மூவியோட ஆரம்பத்துல ஸ்கிரிப்டையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, ஆக்டர்ஸ்க்கான அந்த ஒரு சம்பளமும் சரியா கொடுக்கல, ஆரம்ப கட்ட வேலையை ஒழுங்கா நடக்கலங்க. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, நம்ம தலைவர் ராபர்ட் டவுனி ஜூனியரை உள்ள எடுத்துட்டு வந்து டூமா திரும்ப இந்த மூவிக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஹைப்பை மட்டும் ஏற்றி விட்டுட்டு படத்துக்கான வேலைகள் எல்லாம் சும்மா மெதுவா தடவி கொடுத்துட்டு இருந்திருக்கானுங்க. அப்புறம் தான் ஸ்கிரிப்டை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு ஆக்டர்ஸ்க்கான அந்த பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணி படத்தை ஒரு வழியா இப்போ எடுத்தே முடிச்சிட்டானுங்க. இன்னொரு சில ரீஷூட்ஸ் மற்ற விஷயங்கள் தான் படத்துல முடிக்க வேண்டியது இருக்கு. இப்போ டூம்ஸ்டேவே முடிஞ்சிருச்சுங்க. என்னதான் டூம்ஸ்டே முடிஞ்சிருந்தாலும் இதுக்கப்புறம் அவனுக்கு சீக்ரெட் வார்ஸ்ல தான் அதிகமா வேலை செஞ்சாகணும். ஏன்னா டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் இதுக்கு நடுவில் வர அந்த ஒரு மூவிக்கு ஹைப் இருந்தாலும் அது சீக்ரெட் வார்ஸ் அளவுக்கு இருக்காது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் வைங்களேன். டூம்ஸ்டே பார்த்தா எல்லாருமே அடுத்த சீக்ரெட் வார்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்களோட கவனம் எல்லாம் சீக்ரெட் வார்ஸ் மேல தான் போய் விழும். அந்த சீக்ரெட் வார்ஸ்க்கு ஹைப் எத்துற விதமா தான் இந்த ஒரு நடுவில் வர மூவி இருந்திருக்க வேண்டியது. இப்போ அதே மார்வல் தூக்கிட்டானுங்கன்னா அந்த ஒரு ஹைப் அவனுங்க டூம்ஸ்டேல தான்
கொடுத்தாகணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் டூம்ஸ்டேல முடிச்சுட்டு திரும்பவும் தேவையில்லாத ஒரு ஆணியா இதுக்கு ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மார்வல் யோசிச்சு இருந்திருக்கலாம். இது கூடவே அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இந்த மூவிக்கான ஸ்கிரிப்டும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணப்படலையாங்க. என்ன கேட்டீங்கன்னா மார்வல் இப்படி பண்ணதுல பெருசா ஆச்சரியம் இல்லைன்னு தான் சொல்லணும். இதுபடி இங்க சீக்ரெட் வார்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லா அடி வாங்கினால அதுக்கான வேலைகளை தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல விழுந்தானுங்கன்னா அதையும் முடிச்சுட்டு அப்புறம் சீக்ரெட் வார்ஸையும் முடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். இதுக்கு அடுத்த ரீசன் பார்த்தோம்னா மார்வல் கிட்ட சுத்தமா டைமே கிடையாது. டூம்ஸ்டேவை முடிச்சுட்டு அவனுங்க அடுத்த சீக்ரெட் வார்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு தாங்க டைம் கரெக்டா இருக்கும். இப்போ இதை பார்க்காம இடையில உட்காந்து ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா அடி வாங்கும். டிஸ்னி இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது இதை மார்வலால பண்ண முடியுமா, இது நம்மளால முடியுமா அப்படின்றத பார்த்து அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா அதெல்லாம் யோசிக்காம டிஸ்னி ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. மார்வல் அதுக்கு மண்டே ஆடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துல. ஆனா இப்பதான் டூம்ஸ்டேல பயங்கரமா பட்டு லைட்டா மார்வல் வெளில ரெகவரி ஆகி வந்திருக்கானுங்க. இதுக்கப்புறம் திரும்ப அடி வாங்கி திரும்ப சீக்ரெட் வார்ஸ் உருவாக்கணுமா அப்படின்ற மாதிரி மார்வல் கண்டிப்பா யோசிச்சு இந்த முடிவு எடுத்துக்கணும். இப்ப மார்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வேலைகளை ஒரே டைம்ல பார்க்க முடியாதுங்க. என்னதான் பெரிய கம்பெனியா இருந்தாலும் ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரணும், ஸ்கிரிப்ட் முடிக்கணும், அதுக்கான வேலைகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் மார்வல் அதிகமா செலவு பண்ணி எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். ஆனா அவசரமா பண்ணானுங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு விஷயத்தை கண்டிப்பா நிறுத்தி நிதானமா தான் பண்ணணும். வேகமா பண்ற மீமுக்கு பண்ணா அது கடைசியில ஒண்ணுக்குமே உதவாம போயிடும். நெக்ஸ்ட் டூம்ஸ்டேக்கு முன்னாடி மார்வல் சைடுல இருந்து ஒரே ஒரு படம் தான் வருதுன்னு சொல்லணும். அதுவும் ஸ்பைடர்மேன் பிராண்டோட. இவன் இந்த மாதிரி பனிஷர் ஒண்டர்மேன்கான சீரிஸ்ல தான் அதிகமான ஃபோக்கஸ் பண்றானுங்க. சீரிஸ் 2 இருக்கு, படம் ஒண்ணு தான் இருக்கு. இந்த மாதிரி மார்வல் கேன்சல் பண்ணுது மார்வலுக்கு ஒரு பெரிய அடியா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 50-50 வாய்ப்பு இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா மார்வல் முன்னெல்லாம் அதிகமான மூவிஸை கொடுத்தானுங்க. ஆனா அது எல்லாமே பயங்கரமா அடி வாங்குச்சு. ரீசெண்டா மார்வலுக்கு பேர் சொல்ற மாதிரி எந்த ஒரு மூவியும் அமையலன்னு தான் சொல்லணும். ப்ரோ தண்டர்போல்ட்ஸ் நல்ல மூவி தானே, நீ சும்மா அதனா சொல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் நல்ல மூவி தான் நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னா சொல்லுங்க. பட் கலெக்ஷன் வைஸ் தண்டர்போல்ட்ஸும் மார்வல் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா போலன்னு தான் சொல்லணும். இனி மார்வலோட அடுத்த நம்பிக்கை ஃபுல்லா ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவி நம்பி தான் இருக்கு. அவன் பந்தயம் அடிச்சிருவாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்ல. கேன்சல் பண்ணட்டும் நாள் எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் மேட்டர் இல்ல. மார்வல் ஃபேன்ஸ் நம்ம வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். நல்ல படமா கொடுத்தானுங்கன்னா மட்டும் போதும். இப்ப மார்வலோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குதாங்க சொல்லணும். இப்ப ரீசெண்டா வந்து மார்வல் ஜாம்பிஸ் அதே நிறைய பேர் போட்டு வருத்து எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் வரப்போ பயங்கர ஹைப் இருந்துச்சு. ஆனா அந்த சீரிஸும் நினைச்ச அளவுக்கு இல்ல. இப்பதான் மார்வலோட படங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா கொடுத்து இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நடக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் வர படங்களாவது நல்லா இருக்கணும். இப்ப மார்வல் இந்த மாதிரி டூம்ஸ்டே ரிலீஸ் பண்ணிட்டு அதே எக்கச்சக்கமான விஷயங்களுக்கான பதிலா சீக்ரெட் வார்ஸே சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த அன்டைட்டில் ப்ராஜெக்ட் மொத்தமா தூக்கப்பட்டிருக்கு. வேதனையா இருந்தாலும் வேதனையா தான் இருக்கு. ஆல்ரெடி டூம்ஸ்டேக்குள்ள எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள சரியா யூஸ் பண்ணணும். இது கூடவே அந்த மூவியோட எண்டிங்ல சீக்ரெட் வார்ஸ்க்கு கரெக்டான ஹைப் கொடுக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா டூம்ஸ்டே மூவியோட எண்டிங்ல ஒரு கேரக்டர் மட்டும் தப்பிச்சு வந்து மத்த அவெஞ்சர்ஸ் ஒண்ணா சேர்க்கிற மாதிரியான அந்த ஒரு கதைகள் அதுக்கடுத்து ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல இருக்கணும். அங்க இருந்து சீக்ரெட் வார்ஸ் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி நான் தனியா ஒரு கனவு கண்டு வச்சிருந்தேன். இது கூடவே சீக்ரெட் வார்ஸே 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ணா கூட அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா மார்வல் அதெல்லாம் இல்ல, போய் ஓரமா உட்காருன்னு இப்ப மொத்தமா கேன்சல் பண்ணி விட்டானுங்க. அடே மார்வல் சிறப்பா செஞ்சிட்டீங்கடா. இப்படிதாங்க அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்குமே நடந்திருக்கும். அந்த கேப்ல எந்த ஒரு மூவிஸ் வந்திருக்காது. ஏன்னா அந்த டைம்ல பண்றதுக்கு வழியே இல்ல. பாதி கேரக்டர்ஸ்க்கு மேல டஸ்ட் ஆயிட்டானுங்க. அவனுங்கெல்லாம் திரும்ப எண்ட் கேம்ல கொண்டு வந்தாதான் அடுத்த மூவிஸா கொடுக்க முடியும் அப்படின்றனால மார்வல் அப்படி பண்ணதுல ஆச்சரியப்பட்டதுக்கு இல்ல. ஆனா இப்ப மார்வல் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் டைம் சுத்தமா இல்லாதனாலையும் ஸ்கிரிப்டே ரெடி பண்ண முடியாதனாலையும் தான். நல்லா டைம் எடுத்துக்கோங்கப்பா மார்வல், எந்த பிரச்சனையும் இல்ல. தரமான மூவிஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். சால்வ் மார்வல் மக்களே இந்த ஒரு வீடியோ இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் இது இடையில வர வேண்டிய இந்த மார்வலோட அன்டைட்டில் ப்ராஜெக்ட் இது கேன்சல் ஆனதை பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 1 இயர் வெயிட் பண்ணணுங்க. கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அட மனசுக்குள்ள பயங்கரமா குமுறிட்டு இருப்பீங்க. ஆளுகள் எல்லாம் வெளில சொல்லாதீங்க. கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் இருக்கு, அதுல உங்களோட கவலைகளை கொட்டி தீர்த்து போங்க. மறக்காம போறப்போ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம மோசம் போயிட்டு போறோமா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிய வைங்க. ரைட், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஆன் செட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.